ஓகே. ஹேப்பி ஈவினிங். குளோபல் ஹாப்பினஸ் சிங்க்ரோனியினுடைய ட்ரெய்னர்ஸ் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு எனர்ஜெட்டிக்கா, பவர்ஃபுல்லா ஸோ இன்னும் 1 நாள் தான் இருக்கு. மண்டே உங்களுடைய ஈவென்ட் இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட ஃபீலிங்க ஒரு வரியில டைப் பண்ணுங்க பார்ப்போம். குயிக்கா. ஒரே ஒரு வார்த்தையில். ஹவ் டு யூ ஃபீல்? எக்ஸைட்மென்ட், எக்ஸைட்டட், எஸ், எஸ், எக்ஸைட்டட், ஹேப்பி, ஹேப்பினஸ், ஹேப்பி, பாசிட்டிவ் ஸ்ப்ரெட்டிங். ஓகே. ரைட். கைண்ட் நர்வஸ். ஓகே. நோ ப்ராப்ளம். யா. ஸோ நர்வஸ்ல இருந்து தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். யா. ஒரு பெரிய சாதனை பண்ண போறீங்க. அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கும்பொழுது இதெல்லாம் சாதாரணம். யா. ஓகே. சம் எக்ஸைட்மென்ட். கொஞ்சம் ஃபியர். நோ ப்ராப்ளம். எஸ். ஈகர்லி வெயிட்டிங். மோர் எக்ஸைட்டட். ஓகே, ஓகே. ஈகர்லி வெயிட்டிங். சூப்பர். அருமை, அருமை. வாய் பல்பிடேஷன் கூடுது. ஓகே, ஓகே. வெயிட்டிங். அச்சீவ்மென்ட். ஓகே. ரைட். ஸோ இந்த செஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே வந்து ஒரு ஓரியன்டேஷன் வச்சிருந்தோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு நெறைய ட்ரெய்னர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இத ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, பிளான் பண்ணது ஒரு 100 பிளான் பண்ணது ஒரு 100 மெம்பர்ஸ வச்சு, உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும், எங்கெங்கெல்லாம் நம்முடைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களோ, அங்க ஒரு பிசிக்கல் செஷன். ஒரு ஹாப்பினஸ்ஸ ஸ்ப்ரெட் பண்ற மாரியான ஒரு செஷன் வைக்கணும். அப்படிங்கிறது தான் நோக்கம். ஒரு பெரிய அவேர்னஸ் ஏற்படுத்தணும். இந்த ட்ரெய்னிங் கம்யூனிட்டி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஒரு எத்தன பேர வச்சு பண்ணலாம்னு ஆரம்பத்தில தோணுனது 50. அப்புறம் சரி ஒரு 100ல செட்டில் ஆயிடுவோம். அப்படிங்கிற மாரி ஒரு 100ல செட்டில் ஆயிருந்தோம். இப்ப எத்தன பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? டைப் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா. இப்ப எத்தன பேர் இருக்காங்கன்ட்டு. எஸ். ஸோ நம்ம 200 கிராஸ் பண்ணிட்டோம். 200 கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சாதனை நெனச்சு தொடங்குன விஷயத்தை தாண்டி இப்ப போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ஏன்? நம்ம ஒரு 100 எதிர்பார்த்தோம். அப்படியே 2 மடங்கு ஆயிடுச்சு. நம்ம போன ரெக்கார்ட்லயுமே ட்ரெய்னிங் மராத்தான் பண்ணும்போது கூட, நம்ம எதிர்பார்த்ததை விட அப்படித்தான் கூடுதலாக போச்சு. இந்த முறையும் அப்படிதான். நம்ம ஒரு 100 50 நெனச்சு 100ல செட்டில் ஆனோம். 100 பத்தாது. நம்மளால வந்து 200 பிளஸ் போக முடியும். அப்படிங்கிற ஒரு நிலை போயிடுச்சு. 215, 16 வரைக்கும் இப்ப நமக்கு என்ட்ரி இருக்கு. ஸோ 200 பிளஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி விஷயம் இருக்கு. ஸோ ஃபுல்லா பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கான ஐடி கார்டு, உங்களுக்கான ஃப்ளையர், உங்களுக்கான பேனர் இது எல்லாமே குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ம். இந்த ரொம்ப சிம்பிள் என்னன்னு சொன்னா, நம்முடைய பிரசன்ஸ் ட்ரெய்னிங்னா என்ன? ட்ரெய்னர்னா யாரு? ட்ரெய்னர் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறத நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்ல காமிக்கிறதுக்கான ஒரு ஈவென்ட் தான். அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த ரெக்கார்ட் ஃபார்மேட்ல நம்ம பண்றோம். இப்ப சாதாரணமாக நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கான வேல்யூ வந்து பெருசா இருக்காது. இவ்வளவு சாதனையாக ஒரு நெட்வொர்க்காக வேர்ல்ட் வைட் பண்றாங்க. அப்படி அது ஒரே நேரத்தில் ஒரே நாள்ல, ஒரே நேரத்துல இத்தன பேர் பண்றாங்கங்கும்போது, அது ஒரு ரெக்கார்டாக மாறும்போது, ஒரு அட்டென்ஷன் வரும். அந்த அட்டென்ஷனுக்காக தான் இந்த விஷயங்கள். இதை வந்து நம்ம சாதகமாக பயன்படுத்த முடியும். பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா, இந்த இந்த ஈவென்ட் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அந்தந்த நீங்க பண்ணக்கூடிய இடங்கள்ல, இதன் மூலமாக உங்களுடைய பிரசன்ஸ நீங்க காமிக்கணும். இப்படி இப்படி இந்த இடத்துல நான் இருக்கேன். நான் இது பண்றேன். எனக்கு இதெல்லாம் தெரியும். என்ன வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த தேவைகளாக இருந்தாலும் ட்ரெய்னிங் தேவைகள் என்ட்ட வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த செஷன். 1. 2வது இந்த ட்ரெய்னிங்கினுடைய கான்செப்டும், இதனுடைய பெனிஃபிட்டும் போகாத இடங்கள் நெறைய இருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம ரீச் அவுட் ஆகணும். அந்த இடங்கள்ல வந்து இந்த விஷயங்கள கொண்டு போகணும். ஹாப்பினஸ்ங்கிறது பேசிக்கலி நமக்கு வந்து உள்ள இருக்கு. அத நம்ம ஃபீல் பண்ணல. அத வெளிய கொண்டு வந்து அத ஃபீல் பண்ணி, ஸோ லைஃப்ல நமக்கு தேவையான விஷயங்கள அடைஞ்சு மகிழ்ச்சியாக வாழணும். அப்படிங்கிறது தான் இந்த குளோபல் ஹாப்பினஸ் சிங்க்ரோனையினுடைய கான்செப்ட். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம எடுத்த இந்த முயற்சிக்கு கோஆப்பரேட் பண்ணி, கோஆர்டினேட் பண்ணி, என்ன நம்ம நினைக்கிறோமோ, அதை விட பல மடங்கு ஒத்துழைப்பு குடுத்துட்டு இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே மனமார்ந்த பாராட்டுக்கள். சரியா? ரைட். ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்த ஓரியன்டேஷன் தான் குயிக்கா என்ன பண்ண போறோம்ங்கிறது மறுபடியும் ஒரு தடவ அதே தான் சொல்லப் போறேன். புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு புதுசா இருக்கும். ஏற்கனவே உள்ளவங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம நேரா நாளான்னைக்கு நேரா நீங்க அந்த ரெக்கார்ட் தான் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு பிறகு நமக்கு ஒரு செஷன் ஒண்ணு இருக்க போறதில்ல. ஸோ ஏதாவது கேப்ஸ் இருந்ததுன்னா, ஏதாவது நெறைய தனிப்பட்ட முறையில நெறைய பேர் கொஸ்டின் கேட்டீங்க. அப்பயும் நம்ம சொன்னோம் செஷன்ல வந்து கேளுங்கன்ட்டு. மத்தவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதால. ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா, கடைசியாக
கடைசியாக கேட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற டவுட்ஸ வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரைட்? ஃபைன். ஸோ இந்த குளோபல் ஹேப்பினஸ் சின்க்ரோனிங்கிற இந்த ஈவென்ட் வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி காலையில 11 மணிக்கு இந்திய இலங்கை நேரம் 11 மணிக்கு தொடங்கும். எத்தன மணி நேரம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் 20 நிமிஷம், மேக்ஸிமம் 45 நிமிஷம். 45 மினிட்ஸ் மேக்ஸிமம் நடக்கணும். அத தாண்டி போக தேவையில்ல. ஏன்னா, அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டீஸ் இருக்குதுங்கிறதால. ஓகே. இது எல்லாமே சொல்றேன். நஸ்ரத் பிரதர் எல்லாமே ஒரு தடவ நான் சொல்லிர்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயங்கள். அவசியம் பண்ண வேண்டிய விஷயங்கள். ட்ரெய்னர்ஸ் வந்து நீங்க கட்டாயம் இத தவிர்க்கக் கூடாது. இத வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். அப்புறம் ஆப்ஷனல் விஷயங்கள நம்ம பார்ப்போம். தவிர்க்கவே கூடாத விஷயங்கள். நம்பர் 1 செஷன்ஸ் ஷார்ப்பா 11:00 ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல. நெறைய பேர் கேட்டாங்க, "சார் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாமா?" தாராளமாக நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தப்பு இல்ல. பட் 11 மணிக்கு செஷன் லைவ்ல இருக்கணும். 10:45க்கே நீங்க என்ன பண்ணலாம்? ஜாயின் பண்ணிடலாம். 10:45க்கு ஜாயின் பண்ணி, ஸோ கேஷுவலா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். Zoomல வந்து யாரையாவது நீங்க கண்டிப்பா யாராவது வச்சிருப்பீங்க கூட ரெக்கார்ட் பண்றதுக்கு. அவங்கள வந்து ஆன் பண்ணி வைக்க சொல்லுவீங்க. நீங்க பேசுறது இங்க கேட்காது. மியூட் பண்ணி தான் இருக்கும். பட் செஷன் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். அப்ப அங்கங்க செஷன் நடக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணணுங்கிறதால, ஜஸ்ட் ஆன் பண்ணி மியூட் பண்ணி வச்சுக்கங்க. ரைட்? அந்த செஷன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும். நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, இல்ல அதிலேயே வீடியோ எடுக்கும்போது, Zoom கட் பண்ணிட்டு நீங்க எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல. நீங்க ஃபோட்டோ, வீடியோ எடுக்கிற நேரம் போக மீதி நேரம் Zoom வச்சுக்கலாம். இல்ல 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தங்க ஃபோட்டோ, வீடியோ எடுப்பாங்க. இன்னொருத்தங்க Zoomல இருக்கலாம். ஓகேவா? ஸோ லைவ் வந்து அதான் இது வந்து ஒரு இருந்தால் பெட்டர். லைவ்ல நீங்க காமிக்கிறது. ஏன்னா இது வந்து நம்ம 10:45ல இருந்தே நம்ம இங்க கமெண்ட்ரி இருக்கும். எங்கெங்க விஷயங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்டு இருப்போம். அ Zoom வந்து வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சா பெட்டர். தவிர்க்கவே முடியல, உங்களுக்கு சப்போர்ட்க்கு ஆள் இல்ல, Zoomல இருக்க முடியாது அப்படின்னா, செஷன் முடிச்சதோட ஜாயின் பண்ணிருங்க. செஷன் முடிச்சதோட ஜாயின் பண்ணிருங்க. நீங்க நீங்க மியூட் பண்ணிடலாம். நீங்க மியூட் பண்ணலாம். நாங்க மியூட் பண்ணிடுவோம். அதனால பிரச்சனை இல்ல. நீங்க வந்து மியூட் பண்ணி வைப்பீங்க. நீங்க மியூட் பண்ணலனாலும் பரவால்ல. நாங்க மியூட் பண்ணிக்குவோம். நீங்க ஆன் பண்ணா மட்டும் போதும். மற்றத நாங்க பார்த்துக்கிறோம். சரியா? அப்ப 11 மணிக்கு செஷன் ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆகணும். தொடங்கிரணும். இல்ல உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனா குடுக்க கொஞ்சம் டைம் ஆகணும். கொஞ்சம் முன்னாடி கூட நீங்க 10:45ல இருந்தே கூட நீங்க தொடங்கிருங்க. 11:00 கன்டின்யூ பண்ணணும். ஓகே. மினிமம் 20 நிமிஷம். பட் 20 நிமிஷம் எதுக்கு குடுத்தோம்னு சொன்னா, அ ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு ஒரு கன்டென்ட் வந்து நம்மளால குடுக்க முடியுங்கிறதால தான். பட் ஒரு ஆக்டிவிட்டியோட இன்டராக்ஷனோட நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அ நீங்க வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டியோட பண்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதனால 45 மினிட்ஸ் செஷனாகவே நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உள்ள விஷயம். பட் 20 நிமிஷத்துக்கு கம்மியா பண்ணிற வேண்டாம். மினிமம் 20 மினிட்ஸ் பிளான் பண்ணிக்கங்க. அதே மாரி வீட்ல இருக்க ஒரு 10 பேர் முன்னாடி உட்கார வச்சுட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. இதனுடைய நோக்கமே ஒரு ஒரு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த பாசிட்டிவிட்டிய. மினிமம் 20 பேர் இருக்கணும். மினிமம் 20 பேர் இருக்கணும் உங்களுடைய சர்க்கிள்ல. அது உங்க வீட்லயா இருக்கலாம், இல்ல உங்க இன்ஸ்டிடியூட்லயா இருக்கலாம், இல்ல வந்து ஸ்கூல், காலேஜா இருக்கலாம், இல்ல ஒரு பப்ளிக் ஃபோரமா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து அடுத்த ரெக்வயர்மென்ட். நீங்களா அரேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்ல வேற யாராவது அரேஞ்ச் பண்ணி நீங்க போய் நடத்தினாலும் சரி, எப்படி இருந்தாலும் பரவால்ல. எஸ் Alia, you can understand by the sentence. Yeah, the same thing. I'm repeating the same thing. Yeah. If you have got any questions, please let me know. The same thing I'm repeating. Yeah, I think only you cannot understand. Okay. So Ali has joined from Dubai. Okay. If you have got any question, please let me know. The same thing. You should start at 11:00. Session should have at least 20 minutes of time, maximum 45 minutes time. Each session should have 20 participants. Either you can do it on your own or you can collaborate. Yeah, fine. எனி லாங்குவேஜ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பார்ட்டிசிபென்ட். பார்ட்டிசிபெண்ட்ட பொறுத்து. அவங்களுக்கு என்ன மொழியில பேச முடியுமா? ட்ரெய்னிங்கோட சாராம்சமே அதுதான். நம்முடைய நாலேட்ஜ காமிக்கிறதுக்காக ட்ரெய்னிங் கிடையாது. ட்ரெய்னீஸ்க்கு என்ன வேணுமோ அத குடுக்குறதுக்கு தான் ட்ரெய்னிங் இருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஆ ம ஹுசைன் பிரதர் கேட்டிருக்காரு, மொட்டை மாடியில வைக்கலாமான்ட்டு தாராளமா வைக்கலாம். மொட்டை மாடியில ஆள் இருக்கணுங்கிறது முக்கியமே ஒழிய, மொட்டை மாடியில வைக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெறும் மொட்டை மாடி இல்லாம ஆள வச்சுக்கங்க. ஆள வச்சுட்டு நீங்க 20 பேர வச்சுட்டு பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் சில பேர் வந்து கேட்டாங்க, கீழ உட்காரலாமான்ட்டு. கீழ உட்கார்ந்து பண்றதுங்கிறது பிரச்சனை இல்ல. அ கீழ உட்கார்ந்து நீங்க ஆக்சுவலா இந்த புரோகிராம் வந்து ரெக்கார்ட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து ஒரு புரொஃபஷனலா புரோகிராமாக நீங்க ட்ரீட் பண்ணி, உங்களுக்கான ஒரு புரொஃபைல கிரியேட் பண்ணும்பொழுது, கீழ இருக்கக்கூடிய கீழ உட்கார்ந்து இருக்கிறத நீங்க வந்து புரமோட் பண்றது கஷ்டம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஆக்சுவலா இந்த ரெக்கார்டுக்கு பிரச்சனை இல்ல. ரெக்கார்டுக்கு வந்து பர்ப்பஸ் சர்வ் ஆயிடும். பட் அத நீங்க வந்து பதிவு பண்ணி ஒரு புரொஃபஷனலா நீங்க ஒரு இடத்துல போய் காமிக்கிறதுக்கோ,
உங்களுடைய ஹிஸ்டரிக்கோ அது வந்து நல்லா இருக்காது. அப்ப அதுக்கு தகுந்த மாரி ஒரு சேர் வந்து நீங்க சேர் வந்து ஒரு ரூ. 50 ரூ. 100ல ஒரு அதிகபட்சமாக ஒரு ரூ. 1000ல ஒரு ஒரு 20, 25 சேர நீங்க வாடகைக்கு எடுத்துற முடியும். வாய்ப்பு இருந்ததுன்னா, அந்த மாரி பண்ணீங்கன்னா, கொஞ்சம் புரொஃபஷனலா இருக்கும். உங்க இடத்திலேயே இந்த பந்தல் போடக்கூடிய கம்பெனிலாம் இருக்காங்க இல்லையா? ஒரு ரூ. 500, 1000 நீங்க செலவு பண்ணீங்கன்னா, சேர் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரெக்கார்டுக்கு நல்லா இருக்கும். பின்னாடி ஒரு பேனர், நீங்க நடத்தக்கூடிய விதம், பின்னாடி வந்து சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். கீழ உட்கார்ந்திருக்கும்போது, அது ப்ரொஃபைல்க்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகாது. அப்படிங்கிற விஷயங்கள். ஓகே. அ அப்ப செஷன் எடுக்கும் பொழுது, ஒரு ஆக்ஷன் போட்டோ எடுக்கணும். ஒரு ஆக்ஷன் போட்டோ okay, Alia, I will let you know the same thing. I'm repeating the same thing what we discussed in the previous session. Yeah, they should have at least 20 participants. You can conduct in any language, and you can collaborate or you can do it on your own. And one photograph in a close-up shot. Yeah. Okay. மொத்தம் டைப் பண்ணிருக்காங்க. நான் அப்படிதான் வந்து there is somewhat difficult sir. Space little. Okay. இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் நான் சொன்னேன் இல்லையா? விஷயங்களை 2ஆ பிரிச்சுக்கங்க. அவசியம் இருந்தா நல்லது. அட்வைசபிள் 2ஆ பிரிச்சுக்கங்க. நான் அட்வைசபிளாக தான் அத சொல்றேன். உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, லிமிட்டேஷன் இருக்கு, நோ ப்ராப்ளம். என்னன்னா, இப்ப நீங்க அத ஃபோட்டோ எடுத்து நீங்க புரமோட் பண்ணும்பொழுது, எப்படி நீங்க புரமோட் பண்றது புரொஃபஷனலா தெரியும். அதுக்காக தான். ஒருத்தங்க டைப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒருத்தர் டைப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து வாடகைக்கு சொல்லியிருக்கேன்ட்டு, இடம் இருந்தா பண்ணுங்க. இல்லைன்னா நோ ப்ராப்ளம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இடமே இல்ல. கீழ தான் உட்கார முடியும் 20 பேர்ன்னு சொன்னா நோ ப்ராப்ளம். அது அது வந்து பெருசா எடுத்துக்க வேணாம். வாய்ப்பு இருந்ததுன்னா பயன்படுத்திக்கங்க. அது நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக. சரியா? ரைட். அண்ட் இந்த ஆக்ஷன் போட்டோ அப்படின்னு சொன்னா, பேனருக்கு முன்னாடி நின்னு ஆக்ஷன் குடுக்குறது இல்ல. நீங்க லைவ்வா நடத்தும் பொழுது யாராவது ஒருத்தங்க எடுக்கணும். நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது, பேசும்பொழுது யாரோ ஒருத்தங்க எடுக்கணும். க்ளோஸ் அப்ல உங்க ஃபேஸ் தெரியிற மாரி. சரியா? இது வந்து ஒரு போட்டோ எடுக்கணும். 2வது போட்டோ என்ன? அதே ஆக்ஷன் போட்டோ தான். இது வந்து கிரவுடோட ஃபேஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் சொல்லியிருந்தாங்க, இப்ப நம்ம கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ல எடுக்கிறோம். அவங்க ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. தாராளமாக அவங்க ஃபேஸ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. உங்க ஃபேஸ் தான் 2லயுமே தெரியணும். 1ல உங்க ஃபேஸ் க்ளோஸ் அப்ல நீங்க தான்னு தெரியணும். 2வது தூரத்துல இருந்து லாங் ஷாட்ல இருந்து பார்ட்டிசிபென்ட்டோட தெரியணும். பேக் ஷாட்ல இருந்து எடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஃபேஸ கவர் பண்ணியிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐடென்டிட்டி வந்து நீங்க உங்களோட ஐடி கார்ட அட்டாச் பண்றது போதும். வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னா, ஃபேஸ் ஐடென்டிட்டிய நீங்க காமிங்க. அப்படி உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல, அப்படி நீங்க அந்த கஸ்டம்ஸ ஃபாலோ பண்றீங்கன்னா, நோ ப்ராப்ளம். சரியா? ரைட். அப்ப 2 ஆயிடுச்சா? 3வது விஷயம் வந்து ஒரு 30 மினிட்ஸ், 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ல ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸ். நீங்க பார்ட்டிசிபென்ட். பேக்ல இருந்து எடுத்தா கூட ஓகே தான். 30 செகண்ட்ல அவ்வளோதான் எடுக்க முடியும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி, ஃபுல்லா ஒரு 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 கவர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். ஏன்னா வீடியோ 2மே எடுக்கிறதுங்கிறது அந்த ப்ரூஃப்காக. ஃபோட்டோல கூட ஏதாவது மாடிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரெக்வயர்மென்ட் குடுத்தது. அப்ப வீடியோங்கும்போது அடிஷனலா ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக தான். சரியா? ஒரு 30 செகண்ட்ஸ். நீங்க அதிகமாக ரொம்ப லென்த்தியா எடுத்தீங்கன்னா, உங்கள அட்டாச் பண்றது சிரமமா இருக்கும். அதனால தான் மினிமம் ரெக்வயர்மென்ட். ஒரு 30 செகண்ட். அப்படியே ஒரு ட்ரெய்னர் தெரியிற மாரி பார்ட்டிசிபென்ட் பேக்ல இருந்து பார்க்கறா பரவால்ல. ஃப்ரண்ட் ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு கிடையாது. எந்த இடத்துல தடை இருக்கோ அந்த இடத்துல வேண்டாம். நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. சரியா? ரைட். ஓகே. கொஸ்டின்ஸ் வந்து Mm. Oh, that's okay. Alia, can you rename your profile name? Yeah, I'm not able to connect. I'm always thinking somebody else is joining. இப்படி எடுத்து. ஓகே. ஸோ அப்போ அந்த 30 செகண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அதே மாரி இந்த ஃபோட்டோவும், வீடியோவும் ஒரு 12:30க்குள்ள ஆட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி இந்த டைமிங் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. நம்ம அத்தாரிட்டீஸ் டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் ரொம்ப அதிகமான டைம் குடுக்க முடியாது. அதிகமான டைம் குடுக்கும் பொழுது, சில நேரங்கள்ல அவங்களுக்கு அந்த மற்ற சிக்கல் இருக்கு. வெரிஃபிகேஷன் அந்த விஷயங்கள்ல. அதனால தாராளமாக 11:45க்கு நீங்க முடிச்சீங்கன்னா 12:30க்குள்ள அப்லோட் பண்ண சொல்லுங்க. இது புது விஷயம். நம்ம ஏற்கனவே வந்து டைம் வேற குடுத்திருந்தோம். அந்த டைம மறந்துருங்க. அதுக்காக தான் நீங்க மெயினா கூப்பிட்டுருந்தோம். 12:30க்குள்ள அப்லோட் பண்ணிடுங்க. சரியா? தாராளமா நம்ம பண்ணிட முடியும். 12:45 முடிச்சு அதிலிருந்து ஒரு 45 மினிட்ஸ் நமக்கு இருக்கு. அதிகபட்சமா 5 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ் எழுதுவீங்க. இந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுங்க அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் அதிகபட்சமா ஆகும். இதுதான் அடிப்படையில இது வந்து மேண்டேட்டரி. சரியா? இது வந்து நீங்க அவசியம் பண்றது. இன்னும் சில விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்குங்கிற விஷயத்த நான் பிறகு சொல்றேன். அ இது உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்டின்னா எஸ் டைப் பண்ண முடியுமா? ஆ, ஓகே. நான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆன்ஸர் பண்றேன் கடைசியா. இப்ப இது கிளாரிட்டி இருக்கா? இவ்வளவுதான். நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். பட் இத இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இது இது வந்து ஒரு ஒரு ஆக்டிவா, ஒரு ஒரு இன்டராக்டிவா
இல்ல ஒரு எஃபெக்டிவா பண்றதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். இது வந்து மேண்டேட்டரி. இது நீங்க பண்ணாவே ரெக்யர்மென்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். சரியா? ஓகே. அப்லோட் லிங்க் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். குரூப்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். எந்த லிங்க்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணணும்ன்ட்டு. எந்த லிங்க் வந்து உங்களுக்கு இன்னும் நம்ம ஷேர் பண்ணல. உங்களுக்கு செஷன் அன்னைக்கு தான் மண்டே அன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு லிங்க் வரும். அதுல தான் நீங்க அப்லோட் பண்ணணும். புது லிங்க் வரும். அதுல அதுல போடுற ஃபோட்டோ, அதுல போடுற இன்ஃபர்மேஷன் தான் ஃபைனல். இப்ப நீங்க பண்ணது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்காக குடுத்தது தான். நீங்க அதுல என்ன டைப் பண்றீங்களோ, என்ன பண்றீங்களோ அதுதான் வந்து ஃபைனல். Yes, earlier all the uploading to be done before 12:30 PM. So earlier we said 2 or 3. So now we have made it at 12:30. Do it before 12:30. Yeah. Okay. Then recommended guidelines. Recommended guidelines என்ன? ஒரு ஃபார்மல் அட்டையர். ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இது இந்த Zoomல ஜாயின் பண்றதுக்குள்ள லிங்க் பிளஸ் அப்லோட் பண்ற லிங்க் இது எல்லாமே உங்களுக்கு மண்டே மார்னிங் தான் கிடைக்கும். மண்டே மார்னிங் நம்ம பண்ணுவோம். Zoomல ஜாயின் பண்றது ஜாயினிங் இன் Zoom இஸ் நாட் மேண்டேட்டரி பட் அட்வைசபிள் ஃபார் மெனி ரீசன்ஸ். ஃபார் மெனி ரீசன்ஸ். ப்ளீஸ் ஜாயின். ஸோ லெட் சம்படி ஹோல்ட் த ஃபோன். ஓகே. பட் மேண்டேட்டரி இல்ல. உங்களால வந்து Zoom கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. சரியா? ஃபார்மல் அட்டையர். அந்த மத்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்றேன். ஒரு எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா பண்ணுங்க. இது ஃபர்தரா நம்ம வந்து ப்ரமோட் பண்றதுக்கு வசதியாக இருக்கும். பிரெஃபரபிளி லேடீஸா இருந்தாலும், ஜென்ட்ஸா இருந்தாலும் பிளேசரா இருந்தா பெட்டராக இருக்கும். அதே மாரி ஐடி கார்டுக்கு நம்ம ஒரு கைட்லைன்ஸ் குடுத்திருந்தோம். ரெட் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும்ட்டு, சூப்பரா எல்லாருமே அ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெட் கலர்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. அந்த ஐடி கார்டுக்கு. வாழ்த்துக்கள். ரேர் கேஸ்ல உங்களால அத அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, எனி கலர் இஸ் ஓகே. பிளேசருக்கு எந்த ஒரு கலரும் கிடையாது. பிளேசருக்கு எந்த ஒரு கலரும் கிடையாது. ரைட்? ஸோ Zoom மீட்டிங் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். முடிச்ச பிறகு போஸ்ட் ட்ரெய்னிங்கினுடைய டீடைல்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே. பிளேசருக்கு எந்த கலரும் இல்ல. நீங்க இந்த கலர் தான் அந்த கலர்ன்னு சொன்னா, புதுசா ஒரு கிரைட்டீரியா கிரியேட் பண்ற மாரி ஆயிடும். எந்த கலரா தான் ஓகேன்னா, அதோட போயிடணும். கேள்விகள் அதிகமா கேட்டிருந்தீங்கன்னா, அடுத்து ஒரு ரெக்யர்மென்ட் மாரி வந்துரும். அதனால சில விஷயங்கள அப்படியே விட்டுறணும். மேண்டேட்டரின்னு சொன்னது அதுக்கு தான். இப்ப நீங்க மேண்டேட்டரிய தாண்டி நெறைய கொஸ்டின் கேட்டீங்கன்னா, ஸோ அதுல சரி பண்ணுங்க அப்படின்னா, அது வேற மாரி போயிடும். ஸோ அதனால விட்டுருங்க. அது எக்ஸ்ட்ராவா உள்ள கேள்விகள் தேவையே இல்ல. நமக்கு பேசிக்கா என்ன வேணுமோ அத சொல்லியாச்சு. இதுக்கு மேல பண்றது எல்லாமே நம்முடைய ஸ்டைல் தான். நம்முடைய இன்ட்ரெஸ்ட் தான். ரொம்ப அதிகமாக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன தோணுதோ அத பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். எஸ், எஸ் ஆலியா யூ கேன் டூ இட். யூ கேன் வேர் எனிதிங். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். So after submission, earlier we told the celebration will be at 3 o'clock. So now we have changed it. From 10:45 onwards, we will be online. 10:45 நம்ம ஆன்லைன்ல தான் இருப்போம். Zoomல தான் இருப்போம். அதே லிங்க் தான். அந்த லிங்க் வந்து பப்ளிக்காவும் நம்ம ஷேர் பண்ணுவோம். மற்ற ஸ்டூடண்ட்ஸும் ஜாயின் பண்ணுவாங்க. அதுல நீங்க சிரமம் போய்க்கிட்டே இருக்கும். அதுல வந்து சிரமம் போய்க்கிட்டு அந்த இது போய்க்கிட்டே இருக்கும். செஷன் போயிட்டே இருக்கும். அதுல டிஸ்கஷன் போய்க்கிட்டே இருக்கும். நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஆ ஒரே நிமிஷம். 10:45ன்னு இருக்கா? ஓகே. அது 3 பிஎம்ல இருந்ததால அது மாறல. 3:45 ஏஎம். காலையில நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் ஜாயின் பண்றீங்க இல்லையா? சேம் லிங்க் தான். அதே லிங்க் கன்டின்யூ ஆகும். நீங்க செஷன முடிச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். செஷன முடிச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். செஷன முடிச்சதோட யூ கேன் ஷேர் யுவர் ஃபீட்பேக். உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். 10:45ல இருந்தே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாரி டேட்டா, அதுக்கு தகுந்த மாரியான சார்ஜ் எல்லாமே இது பண்ணிக்கங்க. 3:45 இல்ல. ஷாஜ்னா, so it is 10:45. From 10:45 onwards, we'll be online. Yes, 12:50 by 12:30, we have to upload all the pictures and recordings. So the Zoom link will be active till 1 o'clock or 2 o'clock. It will be online. Okay. So during uploading, you can take a break. So when you are uploading, you can take a break. Okay. Right. Success meet immediately after this program. We'll be online. Same link. Salma, earlier we told 3 o'clock. No, it's not 3 o'clock. So we'll be continuing it. So from 10:45 it will be continuing. So it may go up to 1 or 2 o'clock. Right. So after the session you can upload and you can join. If you have another system, so you can upload in system. In one system you can connect on Zoom. Okay. It's up to you. But you will be online. So one session will complete everything. Okay. Today illa. Monday. Okay.
Monday morning will not be having class. MDCC class will not be there on Monday morning. For English batch will not be there because we will be here in this session. We will inform it. Okay. Yes, Alia, we will be sharing a separate link and separate Zoom link, separate link, Google form link for uploading it. Okay, right. இதுதான் அடிப்படையில் உள்ள விஷயம். இதுல ஏதாவது ஒரு விஷயம் சரியா நடக்கல, எஸ்பெஷலி இந்த மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட் போட்ட விஷயங்கள்ல சரியா நடக்கல அப்படின்னு சொன்னா அப்ரூவ் ஆகாது. அப்ரூவ் ஆகலைன்னா எங்க மேல வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. ஸோ எங்களுடைய வி வில் டூ அவர் பெஸ்ட். ஸோ உங்களுக்குள்ள ஃபெசிலிட்டேஷன் பண்ணி தரணும், எல்லாருமே இந்த ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஸோ இதுல ஏதாவது ஒரு குறைபாடு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகலை அப்படின்னா வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள். ஸோ வில் டூ அவர் பெஸ்ட். ஸோ அதுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் போதும். ஸோ அந்த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாவே ஸோ எல்லாமே பாஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண உங்கள் ஃபார்ம் ரிசீவ் ஆகிடுச்சுங்கிறத குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். வில் பி அப்டேட்டிங் இந்த குரூப். ஒவ்வொரு தடவை நீங்கள் அப்லோட் பண்ண ஸோ ஃபார்ம் ரிசீவ் ஆனதும் அப்டேட் பண்ணுவோம், அப்ரூவ் ஆன ஃபார்ம்ஸும் அப்டேட் பண்ணுவோம். அதில் யாருக்காவது அப்டேட் ஆகலை, இல்லை அப்கிரேட் ஆகலை, இல்லை அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ வில் ட்ரை நெக்ஸ்ட் டைம் வேற கான்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆகலை ஃபார் எனி ரீசன், அப்படி நடக்கலைன்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. ஓகே, ரைட். ஸோ இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அது நீங்க அப்லோட் பண்ணும் பொழுது ஏதாவது சிரமம் இருக்கு, உங்களுக்கு கோஆர்டினேட் பண்றதுல நெட்வொர்க்லயோ மற்ற விஷயங்கள்லயோ முடிஞ்ச வரைக்கும் 1க்கு 2 சிஸ்டம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைம் பவுண்டுக்கான உள்ள விஷயங்கள், ரிலாக்ஸா நம்ம பண்ண முடியாத விஷயங்கள். அதனாலதான் நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதும் நோக்கம் அதுதான். 10:45 நம்ம ஆன்லைன்ல எதுக்கு இருக்கோம்னு சொன்னா ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் தான், ஸோ அந்த ஃபெசிலிட்டேஷனுக்கு தான். அது இல்லாம தனிப்பட்ட முறையில் நீங்க வாட்ஸ்அப்ல கோஆர்டினேட்டர்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நெர்வஸ் ஆக தேவையில்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா ஃபன்னா சூப்பரா பண்ணலாம். ரிலாக்ஸ் ஒன்றும் நெர்வஸ் ஆகிற மாதிரியான விஷயம் இங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க போய் என்ன பண்ணாலுமே அந்த இடத்துல பெருசாக தான் தெரியும், சூப்பராக தான் தெரியும். அதனால யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது உள்ள விஷயம். ரைட். முதல்ல டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே வந்து நம்ம ஆன்சர் கிளியர் பண்ணிடலாம். அப்புறமா மைக் ஆன் பண்ணி பேசலாம். இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா டைப் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஐடி ப்ரூஃப், என்ன ஐடி ப்ரூஃபை வந்து பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. எனி ஐடி ப்ரூஃப், அதுல உங்க போட்டோ இருக்கிறது ரொம்ப அவசியம். போட்டோ ஐடென்டி ப்ரூஃப், நேஷனல் ஐடியா இருக்கலாம், இப்போ துபாய் மாதிரி இருந்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஐடியா இருக்கலாம், இந்தியாவில் ஆதார் ஐடியா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம். போட்டோவும் உங்களுடைய நேமும் இருக்கிற மாதிரியான ஒரு ஐடி ப்ரூஃப் தான் நீங்க சப்மிட் பண்ணணும். கேன் வி கண்டக்ட் த செஷன் இன் கொலாப் வித் ஒன் மோர் இன்ஸ்ட்ரக்டர்? Actually, it is not allowed. If you are asking one more time, then we will say it's not at all allowed. Yeah, you manage it from your side. We want because you will be doing it separately. Your documents will be separately recorded. So better not to collaborate with anyone, any trainer. Suppose if you are doing in your circle, in your situation, please don't ask us. Okay, right. Voter ID, Aadhaar card. அந்த 30 செகண்ட் வீடியோ வந்து சவுண்டோட எடுக்கணுமா? சவுண்டோட எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. நீங்க நடத்துறது தானே எடுக்க போறீங்க. ஆக்ஷன் இது சவுண்ட் அதுக்காக போட போறது கிடையாது. நீங்க நடத்தும் போது தானே எடுக்க போறாங்க. அப்போ அதுல சவுண்டு அது போறது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது கேஷுவலா எடுக்கணும், அவ்வளவுதான். அது சவுண்டோட இருந்தா பெட்டராக தான் இருக்கும். 20 மெம்பர்ஸ் போட்டோ அனுப்புங்க. இல்ல 20 மெம்பர்ஸ் போட்டோ அனுப்பணும்னு அவசியம் இல்லை. 20 மெம்பர்ஸ் அந்த கிரௌட்ல இருக்கணுங்கிறது தான். இண்டிவிஜுவலா அவங்க போட்டோ எடுத்து அனுப்பணும் இல்லை. நல்ல வேலை கேட்டீங்க. அவங்கள நிக்க வச்சு 20 பேர் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. போட்டோ ஷூட் இல்லைங்க. அது வந்து ஒரு ப்ரூஃப்காக தான். அவங்க 20 பேரும் போட்டோ எடுக்க மாட்டீங்க இல்ல, ஓடிடுவாங்க. அப்படிலாம் இல்ல. சரியா? ரைட். ஓகே. 30 செகண்ட் சொல்லியிருக்கீங்க. 31 செகண்ட் ஆனா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண தேவையில்லை. 32 செகண்ட் அப்பயும் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. 40 செகண்ட் அப்பயும் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. 1 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லை. 30 செகண்டுக்கு ஒரு அப்ராக்சிமேட் இதுதாங்க. அது நூல் பிடிச்சா பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா விஷயம் இல்லை. 31 ஆச்சுன்னா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒன்றும் ஆகாது. யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, கைட்லைன்ஸ், அவ்வளவுதான். கைட்லைன்ஸ்ல கொஞ்சம் முன்ன பண்ண அது இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அது வந்து நீங்க யோசிக்க தேவையில்லை. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து 1 நிமிஷம் கூட 1 செகண்ட் கூட போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா போதும். கொஞ்சம் மேல போனா இஷ்யூ இல்லை. வேற ஏதாவது எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஏற்கனவே மேல டைப் பண்ணுங்க, மறுபடியும் டைப் பண்ணுங்க. மேல போயிடுச்சு. ஓகே. அதாவது நீங்க வந்து ஒரு ரிலிஜியஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நீங்க பண்றீங்கன்னா, அந்த கிரவுடுக்கு ஆக்சுவலா ட்ரெய்னிங்கினுடைய
இப்ப புது பேட்ச்ல வந்து ட்ரெய்னிங்கினுடைய எத்திக்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். ட்ரெய்னிங்கோட எத்திக்ன்னு ஒண்ணு இருக்கு. என்ன எத்திக்ஸ்ன்னா, அந்த பார்ட்டிசிபென்ட் என்ன பார்ட்டிசிபென்ட் அதுக்கு தகுந்த மாரி குடுக்கணும். நீங்க ரிலிஜியஸ் பேஸ்டாக ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க குடுக்குறீங்க. இஃப் யூ ஆர் கிவிங் சம்திங் பேஸ்ட் ஆன் த ரிலிஜியன், சோ யூ ஹேவ் டு செக் த பார்ட்டிசிபென்ட்ஸ். சோ அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சரியா? அத மட்டும் பார்த்துக்கங்க. அந்த அந்த பார்ட்டிசிபென்ட்னுடைய அந்த நீட் என்னங்கிறத பார்த்து பண்ணணும். ஷார்ட் வீடியோ 30 செகண்ட்ல வரும். ஆமாமா 30 செகண்ட்ல வரும். ஓகே. ம். வீடியோ எடிட் பண்ணி போட தேவை. வீடியோ வீடியோ ஒருத்தங்க கேட்குறாங்க. வீடியோ எடிட் பண்ணி நான் வந்து ரீலா அனுப்பட்டான்ட்டு. அது ரீலா அனுப்பக்கூடாது. ரியலா அனுப்பணுங்கிறது தான் மேட்டரு. நல்ல வேளை கேட்டீங்க. நல்ல பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அனுப்பலாமான்ட்டு. இல்ல, இல்ல. அதுக்கு இல்ல. அது வந்து எப்பன்னா, அப்புறம். அப்புறம் வந்து நம்ம எல்லாம் முடிச்ச பிறகு, அப்புறம் சாதிச்ச பிறகு நம்ம அந்த கன்ஃபார்ம் பண்ண பிறகு, அப்புறம் நீங்க அத தனியா இறக்கணும். அதுக்கு தனியா வந்து அத நம்ம எதிர்பார்ப்போம். அது வேற விஷயம். இதுல எடிட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் எடிட் திஸ் வீடியோ. திஸ் ஷுட் பி ரியல். ரீலா அனுப்பலாமான்னு கேட்கறாங்க. நீங்க கட் பண்ணி முன்னாடி, பின்னாடி போன வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவல் வீடியோ தான் இருக்கும். அதனால தான் நான் ஆக்ஷன் வீடியோன்னு சொல்றோம். ஆக்ஷன் வீடியோக்கு அர்த்தமே அதுதான். நீங்க லைவா இருக்கிறத எடுக்கிறது தான் நல்ல விஷயம். சரியா? செஷன் முடிச்சுட்டு வெளிய வந்து அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதான் நம்ம சொல்றோம்ல. இந்த Zoomல ஜாயின் பண்றதுங்கிறது ஒரு அடிஷனல் ஆப்ஷன். ரைட்? சோ அதனால வந்து நடுவுல ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா வருத்தப்பட தேவையில்ல. ஓகே. ஓகே. ரைட். ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ, ஃப்ரண்ட் சைடு வீடியோ இதெல்லாம் ஃபார்ம்ல அப்லோட் பண்ணணும். ஆ, ஓகே. சங்கரி இப்ப தான் வந்தீங்களா? ரைட். இந்த ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புறோம். ஓகே. வேற? த்ரூ Zoom த்ரூ Zoom வந்து வீடியோ ஆன் பண்ணணுமா? வீடியோ ஆன் பண்ணணும். அ ஆடியோ ஆன் பண்ணணுமான்னா, நீங்க ஆடியோ ஆன் பண்ணாலும் நம்ம வந்து குளோஸ் பண்ணிடுவோம். அதனால ஆடியோ வந்து கேட்காது. நீங்க பண்றீங்கங்கிறது தெரியும். ஸோ இங்க வந்து நம்ம டீம் வந்து கமெண்ட்ரி குடுப்பாங்க. நீங்க எங்கேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றீங்க? எந்த மாரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்காக தான். ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரூஃப்காக தான். ரைட்டா? ம். ரைட். வேற கொஸ்டின்ஸ்? ஏதாவது ஓகே. ஆ ரைட். ஓகே, ஓகே. அதாவது நீங்க ரிலிஜியஸ் கன்டென்ட் ஆட் பண்றதுல நோ ப்ராப்ளம். நீங்க எந்த இடத்துல பண்றீங்களோ, அந்த இடத்துக்கு அது ஓகேன்னு சொன்னா ஓகே தான். ஒரு காமன் ஆடியன்ஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு, அது எந்த ரிலிஜியனாக இருந்தாலும் சரி, அந்த வேல்யூஸ வந்து நம்ம திணிக்கக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து பேசிக்கா உள்ளது, ட்ரெய்னிங்ல உள்ள விஷயங்கள். நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயே இருக்கீங்கன்னா கூட, வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் யார்ட்ட ஷேர் பண்றீங்க? அந்த குரூப்ல யார் இருக்கா? அந்த குரூப்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாருக்கும் பொருந்துமா? இது பார்த்து தான் ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியாது. ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம நம்ம எந்த குரூப்ட்ட பேசுறோம், யார்ட்ட நம்ம கன்வே பண்றோம்ங்கிறது முக்கியம். நீங்க ஒரு 10 பேர் இருக்கிற இடங்கள்ல ஒரு 2 பேர் வந்து புரியாத ஒரு விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. ட்ரெய்னரோட அடிப்படை விஷயங்கள். அப்போ அந்த விஷயத்த மிஸ் பண்ணக்கூடாது. அது வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி, ட்ரெய்னிங்காக இருந்தாலும் சரி. அப்ப அத அத மட்டும் மெயின்டெயின் பண்ணுங்க. அதனால தான் அந்த ஆடியன்ஸ வந்து செக் பண்ணுங்க அப்படின்றது. ஓகே. ஆ ரைட். வேற ஒரு நிமிஷம். எஸ். ஒருத்தங்க கேட்குறாங்க. அன்னைக்கு ஒரு ஒரு கன்டென்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த கன்டென்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணி யாருக்காக ஷேர் பண்றீங்க? அந்த குரூப்ல யார் இருக்கா? அந்த குரூப்ல நீங்க சொல்றது எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. அப்ப எல்லாரும் புரியாத ஒரு இடத்துல எப்படி நீங்க ஷேர் பண்ண முடியும்? அப்ப அது அந்த யார் பார்ட்டிசிபென்ட் இருக்காங்கங்கிறத பார்க்கணும்ல. அது வந்து WhatsApp குரூப்பா இருந்தாலும் சரி, ட்ரெய்னிங்கா இருந்தாலும் சரி. அதனால தான் அந்த அந்த விஷயத்தை வந்து நம்ம கன்வே பண்ணக்கூடிய இடங்கள் சரியான இடத்துல கன்வே பண்ணணும். எல்லா இடத்துலயும் நம்ம போயிட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலயும் சொல்லிட முடியாது. சொல்லிடவும் கூடாது. அப்படிங்கிறது தானே அதுல உள்ள விஷயம். ரைட்? ஆ ஓகே. ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சுன்னு நெனைக்கிறேன். சரஸ்வதி மேம் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். ஈவினிங். நல்லா இருக்கீங்களா சார்? ரம்ஜான்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க சார் கேட்டாரு, எங்க வீட்டுக்காரரு. எங்க பிரியாணி அனுப்பல உங்க பாஷா சாருன்னு. ம். போயிருந்தா கண்டிப்பா குடுத்துருப்பாருன்னு சொன்னேன். ஆமாமா. அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்னொரு நாளைக்கு. ஆ, ஓகே. ஒரே நிமிஷம். இந்த இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணிடுறேன். பேனர் மேண்டேட்டரியான்னு கேட்டிருக்கீங்க. பேனர் பேனர் வந்து ஒரு ஒரு ஆப்ஷனல். இருந்தா நல்லது. பேனர் இருந்தா நல்லது. இல்லன்னா பிரச்சனை இல்ல. தேர் இஸ் நோ ப்ராப்பர் சிங்கிள். பெனசீர் Zoom வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. இஃப் பாசிபிள் யூ கேன் ஜாயின். ஈவன் செஷனுக்கு பிறகும் Zoomல வந்து நம்ம லைவ்ல இருந்துட்டு இருப்போம். நீங்க முடிச்சுட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அந்த கனெக்டிவிட்டிக்காக தான். ஓகே. எஸ் சொல்லுங்க. எஸ் சார். இந்த பேனர் பத்தி தான் சார் கேட்க வந்தேன். ஏன்னா ம். நான் நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோன்ற மாரி நான் நடுவுல மிஸ் ஆயிட்டேன் குரூப்ல. எனக்கு அதனால தெரியல என்ன நடக்குதுன்னு.
ஸோ பேனர் இன்னைக்கு பார்த்தேன் யாரோ போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேனர் கம்பல்சரியான்னு கேட்கலாம் தான் சார் ஆப்ஷனல் மேம். நான் மேண்டேட்டரின்னு போடாது எல்லாமே ஆப்ஷனல். அதனால ஆப்ஷனல். தான் அத 2ஆ பிரிச்சுட்டேன். மத்தது ஓகே. எல்லாம் நம்மள அழகுபடுத்துறதுக்கு, அந்த ஈவென்ட்ட வந்து பதிவு பண்றதுக்காக அப்படிங்கிறது. ஆமா. மேண்டேட்டரி, ஓகே. மேண்டேட்டரி. மற்றது எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்க வேண்டியது. பேனர் அப்படி வேணும்னா இப்ப எவ்வளோ சைஸ் சார் அது? என்ன சைஸ்ல பண்ணணும்? நாளைக்கு பேனரே முடிஞ்சு வேணுமாங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. பேனரே வந்து ஆப்ஷன்ங்கும்போது, பேனருடைய ஆ. சைஸ்ங்கிறது அடிஷனல் ஆப்ஷன். அது ஆப்ஷனுக்கு ஆப்ஷன். அது வந்து நீங்க முடிவு பண்றது தான். அதுக்கு அதுக்கு என்ன சைஸ்ன்னு அது பேனரே ஆப்ஷன் சொல்லியாச்சு. அப்புறம் அதுல நீங்க சைஸ்ங்கிறது நீங்க முடிவு பண்றது தானே. நீங்க பேனர் சரி. இல்லைன்னா ஒரு சார்ட் மாரி கூட ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஓகே, ஏதோ ஓகே. ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கங்கிற ஒரு ரெக்கார்ட் பண்றதுக்காக. ஆனா ஒரு ரூ. 300 ரூ. 400 நம்ம ஒரு பேனர் ரெடி பண்ணிட்டோம்னா, அந்த ஈவென்ட்க்கு வந்து அழகா இருக்கும். அழகா இருக்கும். அதுதான் சார். ஆமா. அந்த ஈவென்ட்ட வந்து எடுத்துக் குடுக்கும். ஓகே, ஓகே. ஓகே. தேங்க் யூ. அது அது அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் சைஸ் இருக்கான்றதுக்காக தான் கேட்டேன். ஒண்ணும் கிடையாது. 6க்கு முடிஞ்சா 4 ஒரு 6க்கு 4 4க்கு ஸ்டேஜ் 4 பேனர்ன்னு 4 சொன்னீங்கன்னா சரியாயிரும். பெருசா இருந்ததுன்னா 5க்கு 5, 10க்கு 10 எது உங்க பேக்கிரவுண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி பண்ணுங்க. நீங்க நீங்க எவ்வளவு எந்த தூரம் இடத்துல உட்கார் பண்றீங்களோ அவ்வளவு பெருசு. நீங்க எங்க ஓகே. உட்கார போறீங்களோ அந்த இடத்த பார்த்து 6க்கு 4 5க்கு 5ன்னு சொல்லிக்கோங்க. ஆமா. இடத்த பொறுத்து இது பண்ணிக்கலாம். வேற எதாவது ஓகே. இருக்கா மேம்? தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. எஸ். ஆர்ஆர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சொல்லுங்க. 2 2 தான் சார். ஒண்ணும் இல்ல. இந்த இப்ப நான் கொஞ்சம் தொழுவு முடிச்சுட்டு வந்தது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்களோ? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப நம்பர் உங்களுக்கு பண்ணிட்டீங்க. வரலன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னு அர்த்தம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, கோஆர்டினேட்டர்ட்ட கேட்டுக்கங்க. நல்ல வேளை ஓகே. அந்த அன்னைக்கு கேட்காம இருந்தீங்க. உங்களுக்கு வந்து ம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியாச்சு. ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னு அர்த்தம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாமல் அ யாருமே பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேண்டேட்டரி. கோஆர்டினேட்டர்ட்ட வாங்கிக்கங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி ஓகே. குடுத்தாச்சு. ஓகே ஓகே. வேற? 1 2 இந்த இப்ப Zoomல நம்ம லிங்க் ஆக முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றீங்களோ? பரவால்ல. முடிஞ்ச பிறகு பண்ணிக்கலாம். அந்த செஷன்ல அந்த செஷன் வந்து நம்ம லைவ்ல வர முடியலன்னா, ஒரு லிங்க் ஆகல கிடைக்கலன்னா பரவாயில்ல. நம்ம செஷன் நடத்திட்டு அந்த வீடியோவும், போட்டோஸும் அப்லோட் பண்ண போணும். அவ்வளோதான். ஆமா. பண்ணா போதும். பட் Zoomல ஜஸாக்கல்லாஹ். பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இன்டராக்ஷன் இருக்கும். உங்களோட ஷேரிங் வந்து நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். அதுதான் இல்ல அது நடந்த பிறகு எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றது. அது கேட்கல ஆமா. நானு. நடத்துறத. நடக்கும்போது முடிஞ்சா பண்ணுங்க. இல்லன்னா பிரச்சனை. ஓகே, ஓகே. அது பண்ண தான் போறோம். ஒருவேளை கனெக்ட் ஆகலன்னா அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். மேபி நோ, ஒருவேளை நோ. கனெக்ட் நோ ப்ராப்ளம். அந்த ஓகே சார். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நேம் போட்டுக்கங்க. எப்படி நீங்க கிளாஸ்க்கு ஓகே. ஜாயின் பண்ணீங்களோ அதே மாரி. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸ்பேஸ் விட்டு நேம். அந்த மாரி போட்டுக்கங்க. ஓகே, ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். ஓகே. மத்தவங்களுக்கு மரியம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் ஸலாம். ஹேப்பி ஈவினிங் சார். சார் நான் லாஸ்ட்ல தான் ஜாயின் ஆனேன் சார். பட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இப்போ செட் பாக்ஸில் பார்த்து கொண்டேன் சார். இந்த சார் கேட்கிருந்தது தான் நானும் நினைச்சேன் சார் ரெஜிஸ்டர் நம்பரை பற்றி. அதுவும் சார் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க. அந்த வீடியோவில் வந்து ஆடியோ இல்லாமல் நாங்கள் வீடியோக்கு மட்டும் ஜூம் ஆன் பண்ணி வச்சா ஓகே தானே சார்? ஓகே. ஓகே சார். பார்ட்டிசிபேட் வந்து சார் ஒரு 30க்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை தானே சார்? மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சோ இதுல வந்து ஒரு 500 மெம்பர்ஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஓகே சார். ஓகே தாராளமா சார். பண்ணலாம். கம்மியா தான் இருக்கக்கூடாது. கூட எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஓகே சார். சார்ட விஷஸ் எங்களை கட்டாயம் வேணும். எங்க எல்லோருக்குமே சார் விஷ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. சிறப்பா பண்ணுவீங்க. சோ நெறைய பேர் டென்ஷனா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க என்ன குடுக்குறீங்களோ நீங்க பெஸ்ட்டா குடுக்க முடியும். அத மட்டும் எப்பயுமே ஸ்ட்ராங்கா நம்புங்க. எப்படிப்பட்ட ஆடியன்ஸா இருந்தாலும் உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இத வந்து மைண்ட்ல வச்சிருங்க. இது நான் இந்த கிரவுடுக்கு மட்டும் கிடையாது. எந்த கிரவுடுக்காக இருந்தாலும். சோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எந்த டிசிபியா இருக்கட்டும், எம்டிசிசியா இருக்கட்டும், நீங்க குடுக்கக்கூடிய கன்டென்ட் வந்து பெஸ்ட் கன்டென்ட்டாக தான் இருக்கும். அதனால யோசிக்கவே தேவையில்ல. எப்படி நம்ம பண்றது போறது வரும்ன்ட்டு. எல்லாரும் சேர்த்து பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். நான் அந்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொண்டேன் சார். என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுனேன். என்ன ஸ்பீச்ல போயிட்டு பேச வேணுமெண்டு. அப்புறம் பேனரும் அரேஞ்ச் பண்ணினேன். சரஸ்வதி மேம் கேட்டிருந்தாங்க மாதிரி நான் வந்து 8 to 5 அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல தான் பேனர் ரெடி பண்ணினேன். அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்களை அரேஞ்ச் பண்ணினேன் சார். ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறேன் நாங்க. கிரேட் 9 பாய்ஸுங்க. அப்போ அதுங்களை தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன் சார். இன்ஷால்லா சார் பெஸ்டா செய்யறோம் சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே. காட் பிளஸ் மரியம். ஆல் தி பெஸ்ட். ரவியத். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். கேக்குதா சார்? நிமிஷம் கேக்குது.
சார் ஒன்றும் இல்லை சார். எனக்கு வந்து ஒரு 3 டவுட் தான் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த 20 மினிட்ஸ் வந்து அப்படியே லைவ்லேயே இருக்கணும். பட் அந்த அப்லோட் பண்ண அந்த 30 செகண்ட்ஸ் வீடியோவும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த லைனை கட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு திரும்ப நோ வந்துடலாம்ல சார்? நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஓகே. அப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் சார். அங்கே ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து வச்சு பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த டாபிக்ல வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த கிளாஸ் எடுக்கணுமா சார்? இல்ல நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது எடுக்கலாமா சார்? இல்ல அதாவது ஹாப்பினஸ் உருவாக்குறதான் டாபிக். எஸ் ஹாப்பினஸ் சார், எப்படி எஸ் வேணாலும் சார். கனெக்ட் பண்ணலாம். ஓகே சார். ஹாப்பினஸ்க்கு இப்படிதான் ஒரு மெத்தட்னு ஒண்ணும் கிடையாது. ஹாப்பினஸ்ங்கிறது ம். டாபிக். அது உங்களுடைய ஓகே ஸ்டைல்ல அவங்களுக்கு அதை புரிய வைங்க அவ்வளவுதான். அதனால ஓகே சார். ஓகே இப்படிதாங்கிற ஒரு வரையறைலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம வந்து ஆன்லைன்லயே இருக்கணும். ஆனா அதர் மெம்பர்ஸ் எடுக்கிற வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். அப்படிதானே சார் இதுல? அந்த ஜூம் வந்து 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். லைன்லயே இருக்கணுமா சார்? இல்ல கட் பண்ணிட்டு ஜூம் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க செஷன் நடக்கும் பொழுது. ஒரு ஒரு ஓகே சார். ரெக்கார்டுக்காக வேண்டி. சோ அதுக்கு பிறகு ஓகே. நீங்க அப்லோட் பண்ணும் பொழுது அந்த 30 செகண்ட் எடுக்குறீங்கல்ல 30 செகண்ட் எஸ் சார். எடுக்கும்போது ஜூம் நீங்க கட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல. ஜூம கட் ஓகே பண்ணிட்டு சார். 30 செகண்ட் வந்து எடுக்க சொல்லுங்க. மத்தவங்கள எடுக்க சொல்லுங்க. நீங்க பண்ணும் பொழுது. ஓகே போட்டோவும் அதே சார். மாதிரி எடுக்க சொல்லுங்க. அப்புறம் ஜூம்ல வந்துருங்க. அப்புறம் ஜூம கட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் ஜூமுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நஸ்ரீன் ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங். ஒரே ஒரு ஷேரிங் மாதிரி தான் இதுல. அந்த பிரசன்டேஷன் இது போட சொல்லிருந்தீங்களா போஸ்டருக்கு, அதுக்கு நான் இப்ப புதுசா பண்ணது வந்து போற இன்ஸ்டியூட்லயே வந்து அந்த இது ப்ரொஜெக்டர் இருக்கு. ஸோ நம்ம வந்து புதுசா அதை ரெடி பண்ணிட்டு போறதுக்கு அங்கேயே பெரிய இதா நம்ம போட்டுடலாம். ஒருவேளை யாராவது இன்ஸ்டியூட்லயோ இல்ல காலேஜ் ஸ்கூல்ல பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டோ சம்திங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல டிஸ்பிளே பண்ணி கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. பண்ணலாம். எஸ் எஸ். போர்டுல சில நேரங்களில் போர்டுல எழுதுவாங்க, போர்டுல வரைவாங்க. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கும். சில நேரம் ப்ரொஜெக்ட்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் பயன்படுத்திக்கலாம். எஸ் சார். தேங்க்யூ சார். மைக் மஸ்ட் கிடையாது. மைக் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பார்ட்டிசிபெண்ட்டை பொறுத்து இருக்கு. என்ன ரவியத்? ஒரு 25, 30 பேர் 50 பேர் தான் இருக்காங்க. நீங்க பேசுறது கேட்கும்னா பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு கேட்கணுங்கிறது தான் முக்கியம். மைக் முக்கியம் இல்ல. மைக் அவங்க பேசும்போது கேட்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. எஸ் நாசிரா. Assalamu alaikum all. Happy evening, sir. இஸ்லாம் ஹாப்பி ஈவினிங். Happy evening. இன்னைக்கே தெரியுதா? Yes sir. யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம சாரோ எல்லாருமே சாரோட ஸ்டூடெண்ட். எல்லாருக்கும் நல்லா பண்ண முடியும். சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கு. எனர்ஜெட்டிக்கா போங்க, நல்லா தூங்கி எழும்புங்க, ஃப்ரெஷ் ஆயிருங்க, ஆக்டிவா போங்க, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாருமே நல்ல முறையில பண்ணணும். கெத்தா இருங்க. ஓகேயா? ஓகே. ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Thank you நாசிரா. அசுல்ஃபியா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். இப்போ நான் செக்ஷன் எடுத்துட்டு இருக்கிற அந்த அந்த 40 மினிட்ஸுமே நான் வீடியோ ஆன்லயே தான் வச்சிருக்கணுங்களா? இல்ல வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஜூம்ல மட்டும் கனெக்டா இருந்தா போதுங்களா? இல்ல வீடியோ எடுக்கிறதுங்கிறது அப்லோட் பண்றது. அது 30 செகண்ட். அந்த வீடியோ எடுக்கும்போது ஜூம்ல நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜூம் ஆன் பண்ணி வைக்கிறது இன்டராக்ஷனுக்காக. உங்களால ஒருவேளை ஆன் பண்ணி வைக்க முடியலன்னா செஷனை முடிச்சிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கங்க. ஜூம் நாங்க 10:45ல இருந்து லைன்ல இருப்போம். இப்போ என்னால ஜூம்ல வீடியோவோட என்னால ஜூம்ல வர முடியலன்னா பரவாயில்லைங்களா? இல்ல வீடியோவோட தான் வரணும்? செஷன் எடுக்கும்போது பரவாயில்ல. முடிச்சு நீங்க அப்லோட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. புரியலைங்க சார். அதாவது வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஜூம் லிங்க் வந்து ஓபனா தான் இருக்கும் 10:45ல இருந்தே. ஓகேங்க சார். நாங்க ஓபன் பண்ணி தான் வச்சிருப்போம். அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் ஏன்னா பண்ணிக்கங்க. அங்க என்ன அலோவ் பண்றாங்களான்னு தெரியல. நான் நிஸ்வான்ல தான் போய் எடுக்கலாம்னு இருக்கேன். அங்க வந்து இப்ப நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஜூம்ல இருக்கிறதா இருந்தா எனக்கு ஓகே தாங்க சார். இல்ல நீங்க அதுக்கு ஜூம்ல நீங்க ஜாயின் பண்ணவே வேண்டாம். நீங்க முடிச்சிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அந்த அந்த ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ முடிச்சிட்டு இன்ஷால்லா ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ். ஓகே. தேங்க்யூங்க சார். எஸ் மொய்தீன் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஹாப்பி ஈவினிங் ஆல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சார். சார் நான் வந்து பிளான் பண்ணது சென்னையில. ஆனா இப்ப நான் திருநெல்வேலியில தான் இருக்கேன். இங்க தான் நான் பண்ற மாதிரி ஐடியா. ஏன்னா எனக்கு என்ன சொல்றது பேனர் எல்லாமே கேகேநகர் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சார். இப்ப நான் பண்ண போறது என்னமோ அல்ஹம்துலில்லாஹ் திருநெல்வேலியில தான் எனக்கு அதுக்கான இதெல்லாம் நாடி இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பள்ளியிலே இங்க மதரசால லேடிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சார். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தானே? பிளேஸ் சேஞ்ச் அப்படின்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த வென்யூ மட்டும் கொஞ்சம் மறைச்சிக்கங்க. ஏன்னா இப்போ நீங்க வென்யூ வந்து இந்த ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணுவீங்க. அதுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் கிளாஷ் ஆகாத மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே சார். அந்த வென்யூ வந்து ஒரு பேப்பரையே போட்டு மறைச்சிருங்க. ஓகே. தேங்க்யூ சார். அஸ்ஸலாம். யாஸ்மின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஜஸாக்குல்லா ஹைரன் சார். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சர்க்கிள் எல்லாம் பார்த்து விசாரிச்சு. எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன ஒரு சிஸ்டரா ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் தான் இது. கிளாஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு இன்ஷால்லா பதட்டம் வர மாதிரி இப்பயே சில பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சாரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் எடுக்கிறது, செஷன் எடுக்கிறது அப்படின்னா எப்படி ஈஸியா எடுக்கலாம், எப்படி கேஷுவலா சிரிச்சுட்டே எடுக்கலாம், அந்த மாதிரி ஜாலியா எடுக்கலாம் அப்படின்றது. 1 செகண்ட் நீங்க எப்ப டிஸ்டர்ப் ஆனா கூட உடனே டக்குன்னு சார் எப்படி கிளாஸ் எடுப்பார், அந்த மாதிரி ஜாலியா எடுத்துட்டு போக ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா கேமிங் பத்தி பேசலாம், பெரியவங்கன்னா ரெஸ்பெக்ட் பத்தி பேசலாம், லவ் அண்ட் அஃபெக்ஷன், அந்த அன்பை பத்தி பேசலாம். இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா செலக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அது ரிலாக்ஸா எடுத்துட்டு போகணும், ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா எல்லா செஷனுமே சார் நமக்கு எப்படி எடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணாவே நம்ம கண்டிப்பா இன்ஷால்லா நல்லபடியா முடிச்சிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். தேங்க்யூ யாஸ்மின். சிராஜ் முனிரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். சார் எனக்கு ஒரு சின்ன ஷேரிங் தான். அந்த எப்படி இந்த ஹாப்பினஸ்க்காக இது கேட்குறாங்க இல்லையா சார், ஒரு ஆக்டிவிட்டி கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு நான் ஒரு சின்னது மட்டும் சொல்றேன் சார். பலூன் வந்து நான் பலூன் தெரப்பி இல்ல, அது பலூன் வச்சு ஒரு கேம் மாதிரி விளையாடலான்னு பாக்குறேன். நம்ம ஜஸ்ட் கையிலேயே அதை வந்து கீழே டிராப் ஆகாம தட்டிட்டே இருக்கலாம், அது ஒரு கேமா இருக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம NLP-ல பண்ணோம்ல சார், ஒருத்தர் லைனா நின்னுட்டு பலூனை வந்துட்டு நம்ம கையை வந்து பின்னாடி வச்சுக்கணும், பலூனை வந்துட்டு நம்ம முன்னாடி வச்சுட்டு முன்னாடி விழும், அந்த அதை வந்து அப்படியே பண்ணிட்டோம்னா அவங்க வந்து கண்டிப்பா அதுல வந்து நல்லா ஹாப்பியா எப்படியாவது நம்ம போய் ரீச் ஆயிடும், பட் கீழே விழக்கூடாது, அதை நல்லா ஹாப்பியா கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதுல இருந்து என்ன நம்ம அவங்களுக்கு சொல்லலாம்னா, பாஸ்ட் எல்லாம் எதுவுமே நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்காம இப்போ எப்படி நீங்க பிரசன்ட்ல இதை வந்து என்ஜாய் பண்ணீங்களோ அது மாதிரி நீங்க பிரசன்ட்ல நீங்க லிவ் இன் பிரசன்ட், அதாவது அதுக்கு வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சார். இது பண்ணலாமா சார்? இது அதுக்கு ஓகேவா? இதை நம்ம கனெக்ட் பண்ணலாமா? நீங்க எது வேணாலும் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க இல்ல பண்றதுதான் சார், சிக்கன. இதுக்கு அது ஓகே இல்ல சார், இதுக்கு அதாவது வந்து இப்ப அது நீங்க பண்றது கரெக்டா நீங்க கனெக்ட் ஆகுது. பண்றது எல்லாமே எனர்ஜைசர். நீங்க பண்றது வந்து எனர்ஜைசர். சோ இதை இப்ப ஆமா ஹாப்பினஸோட சார். கனெக்ட் பண்றீங்கன்னு முக்கியம். ஹாப்பினஸ்ங்கிறது அவங்க சிரிக்க வைக்கிறது கிடையாது, சிந்திக்க வச்சு சிரிக்க வைக்கும். அவங்கள அதான் சார், வந்து இப்ப இதை நம்ம பண்ணும்போது அவங்கள அவங்க வந்து அந்த பழசெல்லாம் நீங்க இது மட்டும் நினைக்காம இதை என்ஜாய் கொடுக்கறதுங்கிறது பண்ணீங்க. அந்த கான்செப்டோட சேர்ந்து இதை கொடுத்து பண்ணணும். ஒன்லி நம்ம ஆக்டிவிட்டி மட்டும் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு செஷன் கிடையாது. அவங்க எனர்ஜி சேர்ந்து உங்க கண்டென்ட் வந்து கனெக்ட் பண்ணணும், அது முக்கியம். அதான் சார், இதை பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து இந்த லிவ்ல பிரசன்ட்ல நீங்க இருக்கிறதுனால தான் இது உங்களால என்ஜாய் பண்ண முடிஞ்சது. பாஸ்ட் உட்காந்து நம்ம அழுதுட்டு யோசிச்சுட்டுலாம் இருந்தா இது சரியா இருக்காது. ஸோ லிவ் இன் பிரசன்ட் அப்படின்றது இது நம்ம சொல்லலான் இருக்கேன் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். ஆலியா, ஆலியா you can unmute. Yeah, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, everyone. Yes, actually, sir, I just wanted to tell you that the basic topic is happiness for this event. So I am going to focus on the elderly people, like ladies 60 and above. So whatever activity I will do, I think I will put appropriately for them, because how they can live their life with happiness and all, and remove that vacuum which is being created as they age and the children go away for studies and all like that. So based on that, if I do a short laughter yoga with them, it would be okay? Yes, it's fine, you can go ahead. Yes, sir. Yes. You can. Okay. And the other thing is like the venue is, I have kept the reception of a medical center. They allotted me. Here problem was happening with the schools because they are starting the academic year from the 7th. So on that 7th, they all have orientation days and all. My first focus was school and I approached many, but then they said the first day of school is orientation programs and all. So then I shifted it to the elderly, and then I have a friend who has this clinic. She gave me that space of her reception to conduct this session. So that's okay? Absolutely okay. Any place. Okay. Any place. Oh, You should okay, have sir. 20 Okay. participants. That is the basic requirement. Yeah, inshallah. Alhamdulillah, like 15, 16, I'm expecting, and I'll rope in the staff of the medical center also to make it like 20, like that. So the thing is like, as you said, 12:30 we have to upload. So here it would be like around 11 o'clock. By that time I'll finish the session. It would be like 30 minutes something or 40 minutes session. 11:45 we can complete, and by 12:30 you have to upload.
Yeah, means that is Indian Standard Time, right? So here it will be 11 o'clock. Yeah. Yeah. Fine. Okay. And we need to put the registration number, sir, while Yeah. uploading our things. Yeah. Registration You number. will please You know reshare it. You know the number, no? I know it, but just for cross-checking, if you can Okay. please We'll reshare share it. it once again. We'll share all the Oh. registration numbers again. Okay, sir. And I'm wishing everyone best of luck. I know everybody will shine on, and we will make Hussein sir proud of us, inshallah. God bless. Thank you. Yes, sir. Rino sir. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட் அப்புறம் சில சஜஷன் சொல்லலாம்னு தான் நான் அன்மியூட் பண்ணேன். இப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்னால கீழே உட்காந்து எடுக்கும்போது அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால சேர் வந்து ரெண்ட்டுக்கு 10 ரூபி தான் ஒரு சேர் வந்து. 10 சேர் எடுத்தாலும் 100 ருபீஸ் தான் வரும். ஸோ 30 சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணாலும் 300 தான் வரும். சேர் அரேஞ்ச் பண்றது தான் பெஸ்ட். அப்புறம் வந்து ஜூம் மீட்டிங்ல பண்ணும்போது நம்மளோட போனை வேற யார்கிட்டயாவது கொடுத்து வீடியோஸும் போட்டோவும் எடுக்க சொல்லிட்டு டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் ஜூம் மீட்டிங்ல நம்ம இது பண்றதுக்கு லேப்டாப் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் லேப்டாப் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோட லேப்டாப் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட வைஃபை கனெக்ஷன் கேட்டிருக்கேன். ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு நீங்க எனக்கு கொஞ்சம் வைஃபை கனெக்ஷன் கொடுங்கன்னு. மெயினா வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து ஃப்ளை ஏர் அவியேஷன் அகாடமி ஒன்று. அங்க எப்பவும் கிளாஸ் நடந்துட்டே இருக்கும். ஆனா அவங்க இப்ப எனக்கு ஸ்டூடெண்ட்ஸும் தரல, சேரும் தரல. நான் சேரும் வெளியில இருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் நிமிஷத்துல ஏதோ மத்த ஸ்கூல்ல இருந்து வரதா சொன்னவங்க கூட எக்ஸாம் இருக்கு வரலன்ட்டாங்க. இப்ப எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. நான் இன்னைக்கு போய் மீனாட்சி காலேஜ் டீனை பார்த்து எனக்கு எப்படியாவது 35 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புங்க சார்னு சொல்லி சைக்காலஜி ஃபீல்டுல இருந்தே அவங்க வந்து அந்த நோட்டீஸ் போர்ட்ல என்னோட அந்த போஸ்டரை பின் பண்ணி வச்சு இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நேமும் இதுவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ப்ரே பண்ணிக்கோங்க சார். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா வந்துடணும்னு. இப்போ எல்லாரும் கேட்ட மாதிரி ஒரு சில்லி கொஸ்டின் கேட்கலாம். 19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா கூட அச்சீவ் ஆகாதா? 19 எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அச்சீவ் ஆகாது. ஆமா. சில விஷயங்கள் நீங்க அதிகமா கேள்வி கேட்டீங்கன்னா தான் பிரச்சனை. சில விஷயங்களை கேட்க கூடாது. இப்ப நீங்க வந்து இப்ப கேட்கறது தான் பிரச்சனை. இப்ப நீங்க இப்ப இவ்வளவு டீடைலா கேட்டீங்கன்னா எனக்காக மட்டும் கேட்கல, எல்லாருக்கும் எனக்கு மட்டும் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. இது அப்ரூவ் பண்ண ஆளுங்களுக்கு போனா பிரச்சனை. சில நேரம் நீங்க கேட்காம இருந்து சில விஷயங்களை விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. இப்ப நீங்க தோண்டி கேட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனை. அமைதியா விட்டுருங்க. 19 தலைய என்ன போறாங்கங்க? ஆமா, கரெக்ட். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இப்ப நான் என்ன சொல்லுவேன்? இது இன்னொரு சிஸ்டரும் 2 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால நான் அவங்க சார்பாவும் சேர்த்து கேட்டுட்டேன். சோ கிளியரா இருக்கும். தேங்க்யூ சோ மச் சார். உங்களுக்கு எங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நாங்களும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இதை வந்து சூப்பரா பண்ணணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஓகே ரைட். என்ன அதாவது என்னன்னா அவங்க நல்ல சஜஷன்ஸ் அதான் நம்ம சொன்னோம். அந்த சேர் வந்து அவசியம் 10 ரூபா தான் ஒரு சேரு. பட் அது பிரச்சனை இல்லை. இப்போ இங்க மென்ஷன் பண்ணவங்க நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம்னா அந்த இடம் கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கு. அமௌண்ட்டை தாண்டி அந்த இடம் வந்து சேர் போட முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. ரைட். எஸ் அபிஷேக். சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன். உங்களை எப்படி இருக்கீங்க? அப்படியா? நீங்க கண்ணாடி போடணும்னு அர்த்தம். எப்பவுமே சொல்லுங்க. சார் நாங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு நல்லபடியா சிறப்பா பண்ணுவீங்க. நல்லபடியா பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சார் இப்போ இந்த போட்டோஸ் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ற டைமிங் சார், லாஸ்ட் டைமிங் 12:30க்குள்ள பண்ணணும். ஓகே சார். ஓகேவா? ரைட். தேங்க்யூ. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்திருக்கும். while conducting program can we show some posters? ஏதோ பிரசன்டேஷன் ட்ரைனர் யூ கேன் ஷோ எனிதிங். போஸ்டரோ ஸ்லைட்ஸோ நீங்க வந்து பிபிடி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிபிடி வந்து மேண்டேட்டரி கிடையாது. உங்களுக்கு வந்து பிபிடி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்ததுன்னா பண்ணுங்க. பிபிடி இஸ் நாட் மேண்டேட்டரி. யாராவது ஒருத்தன் கேட்டதான் பிபிடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல அப்லோட் பண்ணுமான்ட்டு போஸ்ட் ட்ரைனிங் ஃபார்ம்ல அதெல்லாம் அவசியம் கிடையாது. ரஹமத்துல்லா சார் குட் ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் சார்.
சார் ரொம்ப சந்தோஷம். நான் இந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன்னு தெரியல. எங்க வீட்டு பக்கத்திலே அங்கன்வாடி, பால்வாடி இருக்கு இல்லைங்க சார். அந்த பிளேஸ சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா எங்க ஊர்ல உள்ளவங்களே எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கேன் சார். இன்ஷால்லா ஒரு 30 பேர் வருவாங்க சார். நீங்க சொன்ன மாரி டேபிள், சேர் இனிமே தான் அரேஞ்ச் பண்ணணும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கீழ தான் உட்கார வைக்கலாம்னு நினைச்சேன் சார். ஆனா சேர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சேர் தான் சார் அரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன் சார். நல்லா இருக்கும். ஓகே, ஓகே சார். ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். இந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி சார். ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீணா. Hello, sir. Hello, all. Hello. Yes. How are you, sir? Fine. Thank you. How are you? I'm good, sir. So, this is one basic question. எல்லாருக்காகவும் கேட்குறேன் ஜென்ரலா. சார் இது இந்த ஜூம் லிங்க் கொடுத்துருக்கீங்க. அந்த லிங்க்ல வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டீங்க. பட் ஹவர் இந்த போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு அகைன் ரீஜாயின் பண்ணணும். நம்ம முன்னாடி வந்து அந்த விர்ச்சுவல் செலிப்ரேஷன் பத்தி பேசியிருந்தோம். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் டைம் அந்த செலிப்ரேஷன் ஹேப்பனிங்கா? பிகாஸ் ஏன்னா எந்த டைம் வேணா சில பேர் பிரேக் போவாங்க, மறுபடியும் அகைன் 2க்குள்ள ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அந்த டைம்ல அங்க அவைலபிளா இருந்தா கொஞ்சம் எல்லாருக்குமே அது பெட்டரா இருக்கும். 10:45ல இருந்து கண்டினியூஸா நம்ம பண்றதா முடிவு பண்ணிருப்போம். டென்டேட்டிவா நீங்க எடுத்தீங்கன்னா ஆஃப்டர் 11:45க்கு மேக்ஸிமம் நீங்க முடிச்சிருவாங்க. எல்லாருமே முடிச்சு 11:45க்குள்ள முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து செலிப்ரேஷன் அந்த கண்டினியூவா போகும். நீங்க அப்லோட் பண்ற நேரம் தவிர மற்றது எல்லாமே செலிப்ரேஷன். ஓகே. பட் அல்ல செலிப்ரேஷன் போது 3 o'clock வைக்கும்போது நடுவுல ஒரு கேப் இருக்க மாதிரி இருக்கு. அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுதுங்கிறதால தான் இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே செலிப்ரேஷன் தான். ஓகே. செலிப்ரேஷன் மீன்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் இருக்கும் அதுதான். நீங்க வந்து இங்க சந்தோஷப்படுவீங்க. அவ்வளவுதான் செலிப்ரேஷன். நான் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பார்ப்போம். அதான் செலிப்ரேஷன். வேற என்ன எதிர்பார்த்தீங்க இல்ல? அவ்வளவுதானே மேக்ஸிமம். செலிப்ரேஷன் மீன்ஸ் ஐ தாட் எல்லாம் நம்ம டீம்ல இருக்க ட்ரெயினர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மேபி ஒரு 10 மினிட்ஸ் நீங்க இப்ப கொடுக்குற ஸ்பீச் மாதிரி ஏதாவதோ மீன்ஸ் அட்டென்டிவா எல்லாரும் எப்ப என்ன எனி டைம் வி கேன் ஜாயின் அப்படின் போது சில பேர் மிஸ் அவுட் ஆயிடுவாங்க, சில பேர் இருக்குவாங்க, இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ தாட் குரூப் ஆஃப் பீப்புள் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஏன்னா அது ஹாப்பினஸ் இன்க்ரெடின்னு சொன்னீங்க இல்லையா? எவ்ரிபடி ஹாஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தட் விர்ச்சுவல் செலிப்ரேஷன்ங்கிறதுனால 11:45ல இருந்து ஆன்லைன்ல இருக்கிறது பெட்டர். அப்லோட் பண்ற டைம் தவிர மத்த நேரம் இருங்க. அதான் டைம். ஓகே. அப்லோட் பண்ண எடுத்துக்கிற அந்த 2-3 நிமிஷம் தவிர மீதி நேரம் எல்லாமே ஆன்லைன்ல இருங்க. அதுதான் உள்ள விஷயம். Sure. All the best for all the trainers. Thank you so much, sir, for mentoring us. Thank you. Yes, Yasmina. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? விசாலா வந்துருச்சா? வந்துருச்சு சார். சூப்பர். எல்லாருக்குமே 10 பேருக்குமே வந்துருச்சா? சோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பெரிய படையே வந்துட்டு இருக்காங்க இந்த 13th அன்னைக்கு இந்த செலிப்ரேஷனுக்காக, பிசிக்கல் செலிப்ரேஷனுக்காக. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். நானும் நீங்க வீணா சிஸ்டர் கேட்ட அதே கொஸ்டின் தான் கேட்க வந்தேன். அன்டில் எத்தனை மணி வரைக்கும் நாங்க செலிப்ரேஷன்ல இருக்கணும் அப்படின்றது தான். அன்டில் நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா இருக்கிற மாதிரி வந்துருங்க. மென்டலி 1 or 2 o'clock நமக்கு தெரியாது. ஏன்னா 200 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம போற வரைக்கும் போகலாம். ஒரு 2 மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்துருங்க. ஏன்னா முடிகிற டைம் நம்ம சொல்ல முடியாது. ஃபீட்பேக்கை பொறுத்து இருக்கு, அவங்களுடைய ஃபீலிங்கை பொறுத்து இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். சார் சின்ன கமெண்ட் ஒன்று என்னன்னா, அப்பாஸ் பிரதர் சொன்னாரு ஒரு 15 years யங்கா தெரியுறீங்க. நீங்க சொன்னீங்க என்ன கண்ணாடி போட்டுக்கோங்கன்னு. எனக்கு விளங்குற மாதிரி சார் கொஞ்சம் ட்ரெண்டியா கிளாஸஸ் சேஞ்ச் பண்றதுனால தான் அப்படி விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்எஸ்க்கு ரொம்ப தேவையான क्वेश्चन இது. थैंक यू. ஓகே சார். சங்கரி. थैंक यू சார். ஹாய் சார், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க சார்? எல்லாரும் சொல்ற மாதிரி ரம்ஜானுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கீங்க. ஓகே. சின்ன ஷேரிங் தான் சார் எல்லாருக்குமே. நம்ம என்எல்பில ஒரு ஆக்டிவிட்டி நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். சார் சொல்லியிருந்தாங்க, முயற்சி செஞ்சா முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை, எவ்வளவு ஹைட்ட வேணாலும் நம்மளால தொட முடியும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம யோசிச்சு பார்த்துக்கவே மாட்டோம். இந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு பர்டிகுலரா நம்ம இந்த இடத்துல எல்லாம் போய் பார்த்து பேசி நம்ம இங்கெல்லாம் போய் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் பண்ணுவோமான்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம். பட் இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு அவுட்கம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா நம்மளால இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கண்டிப்பா இதுல வந்து பால்பேட் ஆகுறதுக்கும் நம்ம பயப்படுறதுக்கும் பதட்டப்படுறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா நம்ம சார் பேசின எல்லா விஷயத்தையும் மொத்தமா அள்ளி போட்டாலே அங்க 20 நிமிஷம்லாம் தாங்காது, போகும், அதுக்கு மேல போகும்.
12:30க்குள்ள அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதுதான் எப்படி பண்றதுன்னு தெரியல சார். நம்மளெல்லாம் விட்டா இப்ப பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி யாராவது மைக்க கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணுது இப்ப ஆஃப்டர் MDCC கிளாஸ்க்கு அப்புறம். சோ அதனால யாருமே பதட்டப்பட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹாப்பியா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஹாப்பியா சார மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப காமா பண்ணுங்க, கேஷுவலா பண்ணுங்க. 2-3 ஆக்டிவிட்டி பண்ணாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த 15 மினிட்ஸ் ஓடிரும். அதுக்கப்புறம் அப்படி கேஷுவலா பண்ணா எல்லாமே சரியாயிரும். சோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. ஹாப்பியா பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். காட் பிளஸ். சனா சனா விசா வந்துருச்சா? சனா அன்மியூட் பண்ணி. Assalamu alaikum, sir. Assalamu ஓகே. நைஸ் சார். ஓகே. சார் அந்த கொஸ்டின் வந்து ஜிசாக்கல்லா ஹைர் எல்லாம் ஓகே சார். இன்ஷால்லா ரெடி ஆகிக்கிறோம். இந்த கேட்டுக்கலானும் சார், அந்த நீங்க அப்லோட் பண்றது அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜூம் லிங்க் கொண்டு அதை அப்லோட் பண்றதுக்கு வேறே உண்டா அனுப்புவீங்க லிங்க், கூகுள் லிங்க்? ஜூம் லிங்க் தனியா அனுப்புவோம், கூகுள் ஃபார்ம் ஒன்று தனியா அனுப்புவோம். ரெண்டுமே தனியா வரும். கூகுள் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம்ல தான் நாங்க எங்களோட வீடியோஸ் அப்லோட் இதுவும் பண்ணுவோம். அப்லோட் பண்ணணும். வேணா அந்த டைம் உள்ளுக்கு 12:30 உள்ளுக்கே நாங்க பண்ணணுமா? அதுக்கு பிறகு கிடைக்காது அப்படியா சார்? ஆமா 12:30க்குள்ள பண்ணணும். எங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை அப்படி இப்படியெல்லாம் இருந்தா அது அதுதான் 3/4 மணி நேரம் கொடுத்துருக்கோம். மேனேஜ் முக்கால் மணி பண்ணிக்கலாம். ஆமா. நேரம். உங்களுக்கு என்ன வந்து சார் நாங்க வேலை அதிகபட்சம் 11:45க்கு தான் நீங்க முடிச்சிருவீங்களா? மேக்ஸிமம் அவ்வளவுதான் டைமே நம்ம கொடுத்துருக்கோம். அதுல இருந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்கு. அதிகபட்சம் அது ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. உங்க நேம், ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்க அட்ரஸ், இதை 3 அட்டாச் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அடுத்தது சார், நீங்க எங்களுக்கு அந்த 10:45ல இருந்தே எங்களுக்கு கூகுள் லிங்க் வந்துடுமா, இல்லாட்டி லேட் ஆயிடுமா சார்? 10:45க்கு முன்னாடியே உங்களுக்கு கூகுள் லிங்க் வந்து இந்த கூகுள் ஓகே ஃபார்ம் லிங்க் வந்துரும், ஜூம் லிங்க் வந்துரும். ஜூம்ல வந்து அதுல ஓகே இருந்தே கண்டினியூவா இருக்கும். நீங்க நடுவுல அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு, அப்லோட் பண்றதுக்குலாம் நீங்க கேப் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை நீங்க இல்லைண்ணா. ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ரோக்ராம் எங்களுக்கு செய்யும். மார்னிங் அனுப்பிடுவோம். மண்டே மார்னிங். ஓகே ஓகே. நான் நினைக்கிறேன் சார், அப்படின்னா எங்களுக்கு அந்த வீடியோக்கு ஒரு நாங்க ஜூம் லிங்க்ல இருக்கிறதுக்கு ஒரு போனும், இன்னும் ஒரு போன் ஒன்று இருந்தா எங்களுக்கு எடுத்து உடனே பெட்டர். அப்லோட் அப்படி பண்ணிடுவோம். இல்லாத பட்சத்துல நீங்க வீடியோ, Yeah. போட்டோலாம் எடுத்துட்டு, ஆக்ஷன் பிக்சர், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜூம்ல வாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஜூம்ல வர்றதுங்கிறது ஆப்ஷனல். ஏன்னா ஜூம்ல ஒரு Option. கனெக்டிவிட்டி இருக்கும். அதுக்காக தான். ஜூம்ங்கிறது ஏன் வச்சிருக்கோம்னு சொன்னா, கனெக்டிவிட்டி அங்க எல்லாரும் பண்றத வந்து இங்க பதிவு பண்ணுவோம். ஸோ பிளஸ் நீங்க முடிச்சுட்டு ஜாயின் பண்றதுக்கும், ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்கும் பெட்டராக இருக்குங்கிறதுக்காக தான். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். விசா வந்துருச்சா? ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். ஓகே விசா சார், வந்து. ஓகே சூப்பர். ஓகே சார். வெல்கம். ஜைரா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். சொல்லுங்க ஜைரா. எப்படி ஆ, இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். தேங்க்ஸ் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் என்ன டவுட்னா சார், இப்போ ப்ரோக்ராம் வந்து 10:45க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு 11:20 வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் போகுதுன்னா பிஃபோராவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? ஏன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். வர்றவங்க வந்து ஒரு 30 பேர் 20 பேர் வர்றாங்கன்னா கொஞ்சம் பேசிட்டுலாம் போவாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு டவுட் கேட்பாங்க. அப்புறம் வந்து நம்ம அப்லோட் பண்றதுக்கு நமக்கு லேட் ஆயிடும். ஸோ பிஃபோராவே ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம ப்ரோக்ராம் வந்து 11:20க்கு 11:30க்கு முடிச்சிடலாம்ல சார் அப்படி? 11 ப்ரோக்ராம் தொடங்கணும். 11:20 மினிமம் 20 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க தொடங்குறது, பேசுறது அதெல்லாம் நீங்க அன்அஃபிஷியலா பண்ணிக்கலாம். அஃபிஷியலா செஷன் ஓகே 11 தொடங்குங்கிறது தான். அதுக்கு முன்னாடி நீங்க ஓகே சார். பேசுறது, போறது வரதெல்லாம் அன்அஃபிஷியல். நீங்க பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே பிரச்சனை சார். இல்ல. அப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த 11:20க்கு நம்ம மட்டும் தான் பேசுமா, இல்ல ஆடியன்ஸ் கூட இன்டராக்டிவா இருக்கலாம்ல சார்? நோ ப்ராப்ளம் தானே? 11ல இருந்து உங்க செஷன், ஆக்சுவல் செஷன், ப்ரொஃபஷனல் செஷன் ஸ்டார்ட் ஆகணும். அவ்வளவுதான். ஓகே அதுக்கு முன்னாடியே ஓகே பின்னாடியே சார். உள்ள விஷயங்கள் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே சார். இது முடிச்சிட்டு இன்னொரு ஃபோன்ல கூட நம்ம கூகுள் ஃபார்ம்ல நம்ம அப்லோட் பண்ணிடலாமா சார்? எந்த ஃபார்ம்ல எந்த டிவைஸ்ல வேணாலும் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. அப்புறம் நம்ம அப்படியே கனெக்டிவா இருக்கணும் நம்மளோட ஜூம் லிங்க்ல. ஆமா. அவ்வளவுதானே அது சார்? முடியிற ஓகே வரைக்கும் சார். ஷேரிங்காக, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. வேற ஒண்ணும் ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஏன் ரொம்ப அற்புதமான அந்த இன்வால்மெண்ட் வந்து தெரியுது. உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன் தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எஃபர்ட் தெரியுது. நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லா எல்லாரும் பண்ணுவீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மே காட் பிளஸ் யூ. ஸோ நல்லபடியா பண்ணுங்க. மறுபடியும் வந்து 10:45க்கு மண்டே வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.